ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். 2வது எபிசோட் வந்து எங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு எபிசோட் வந்து ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன். போன மாதம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அதுக்கு மேக்கப்பாக ஒன்று இந்த மாதம் இன்னும் அடுத்த மாதம் வந்து 2 எபிசோட், ஒரு மாதத்தில் 2 எபிசோட் நான் ட்ராப் பண்ண போகிறேன். பட் before I go off, just wanted to say thank you once again. போன வாட்டி எங்கள் கூட சாம் நிக்சனும் பிரவீன் ராமும் என் கூட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. சாம் நிக்சனும் வந்து இப்போ அவரோட முதலாவது பாட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லிங்க்கை வந்து நான் கண்டிப்பாக கீழே ட்ராப் பண்ணுவேன், நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். போன வாட்டி பார்த்தீங்க, நல்ல ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். பட் இது வரைக்கும் எல்லோரும் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் co-hosts ஃபார் பீயிங் தேர் அந்த பைலட் எபிசோட். இன்னைக்குள்ள எபிசோடை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். என் கூட இப்போ வந்து தினேஷ்ங்கிற தினேஸ்வரன் வந்து உட்காந்துருக்காரு. இது ஒரு வாரமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து என் கூட உரையாடுறதுக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களை பற்றி சொல்லுங்கள், ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள். என் பேர் தினேஸ்வரன். நான் வந்து ஸ்பேர் டைமில் வந்து நான் வந்து கேம் விளையாடுவேன். அந்த கேமில் லைக் கம்ப்யூட்டர் கேம் விளையாடுவேன். மோஸ்ட்லி வந்து 5M, அது வந்து GTA RP ரோல் பிளே. அது வந்து ஒரு சேவர் இருக்குது. சேவர் பேர் வந்து 88 ரோல் பிளே. நல்ல சேவர் தான், பட் இட்ஸ் அ வெரி நீஷ்ட் கைண்ட் ஆஃப் கேம் வந்து சொல்லுவேன். எல்லாருக்கும் வந்து பிடிக்க அந்த வாய்ப்பு இருக்கும். ஆனால் like I said, it's a niche community. Not everyone will win to win. நானும் வந்து I'm trying to stream the game too soon. பார்ப்போம், ஸ்ட்ரீம் வந்துட்டுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த பேர் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுவீங்க. அவர் வந்து ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து லிங்க் வந்து அது ஐ திங்க் அதுக்குள்ளே வந்து எபிசோட் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ உங்களோட டிஸ்கவுண்டும் அந்த Twitch ஸ்ட்ரீம் பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நாங்கள் வந்து கீழே வந்து கண்டிப்பாக நம்ம போடுறோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்லிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். என்னமோ நான் தான் கேட்டேன், உண்மையில நான் தான் கேட்டேன் சொல்லணும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சொல்லுங்க ஷோவில் வந்து இஸ் எபிசோட் 2 ஆஃப் கதை கட்டி கூட்டம். ஸோ இன்னைக்கு வந்து உட்காந்து கதையை வந்து நல்லா கட்ட போகிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, நீங்கள் வந்து நிறையா பார்த்துருக்கீங்க. பேய் கதையாவது செய் கதையாவது ஏதாவது ஒன்று சொல்லு. எங்க இதில் ஆர்மியில் இருக்கும்போதா? ஆமாம், நீங்கள் ஆர்மியில் இருக்கும்போது சொன்னீங்களே. ஸோ ஆர்மியில் வந்து 2 கதை இருக்குது. முதல் கதை வந்து நம்ம வந்து தெரியும், நம்ம வந்து சிங்கப்பூரன். ஸோ வந்து NS கண்டிப்பாக செய்யணும். NS வந்து ஸோ NSல போகும்போது வந்து BMT செய்யணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் வந்து நீங்கள் வந்து 18 வயசு ஆகும்போது எல்லா ஆண்மகளும் வந்து அவங்க இராணுவத்தில் போய் சேவை செய்யணும். ஸோ எங்காலும் வந்து போய் நல்லா செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ NSனா நேஷனல் சர்வீஸ். சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கொஞ்சம் குண்டா இருந்தேன்ல சின்ன வயசுல. இப்போ குண்டு தான், ஆனால் அவ்வளோ குண்டு இல்லை. வந்து இப்போ வந்து வேற இடத்துல குண்டு. இப்போ வந்து திருப்பி ஜிம்முக்கு போகிறேன். ஸோ ட்ரை பண்ணுறேன்லாம். ஸோ நான் வந்து குண்டா இருக்கும்போதில் வந்து ஸோ 5 மாதம் BMT கொடுத்தாங்க. ஸோ 5 மாதம் BMT நான் வந்து 3 மாதம் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் நல்லா புஷ் பண்ணுவாங்க. லிமிட் வந்து லைக் கண்டிப்பாக வெயிட்டு குறைக்கணும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அது முடிஞ்சோடனே இந்த கடைசி 2 மாதம் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிக் ஆர்மி ட்ரைனிங்களா, மிலிட்ரி ட்ரைனிங். ஸோ நான் வந்து BMTயில் போகும்போது நான் வந்து D கம்பெனியில் இருந்தேன், ட்ராகன் கம்பெனி. ஸோ அது வந்து அதான் பேர் ட்ராகன். நிறைய ஸ்கூல்ஸில் இருக்காங்க வந்து Aலேருந்து Z வரைக்கும் நினைக்கிறேன் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படி தெரியாமலோ D கம்பெனியில் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ ஏன் ஸ்கூலில் வந்து எப்படி சொல்லணுன்னா, ஸோ 4 ஸ்கூல் இருக்குது BMTயில். ஸ்கூல் 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மெயின் செக்ஷன் வந்து 3 ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் 1, 2 and 3. ஸ்கூல் 4னா வந்து தனியாக இன்னும் உள்ளார போனோம். அந்த BMTயில் வந்து தெக்கோங்கில் செய்வோம் BMT. ஸோ அது வந்து நேராக இந்த செக்லூடட் ஏரியாலாம் தெக்கோங்கில். ஓகே, ஸோ ஆனால் ஸோ ஏன் ஸ்கூல் எப்படின்னா, நான் வந்து என் ஸ்கூல் 1 வந்து the end of தெக்கோங்கில் இருக்கும். ஓகே, ஸோ தெக்கோங்கில் கடைசியில் இருக்கும். நாட் ரியலி கடைசி, பட் civilization மாதிரி is the end.
ஸோ யூ ஓப்பன் த விண்டோ யூ சீனா காடு எல்லாம் காடு தான். ஓகே. ஸோ எப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்கும். ஓகே. ஸோ ஸ்கூல் 1. ஸோ இங்கே வந்து லெஃப்டில் வந்து அப்பாச்சே தென் ட்ராகனு சார்லி ஃபாக்ஸ்ட்ரான் எக்கோ கம்பெனி. ஓகே. ஸோ யூ ஷேப்பில் இருக்க வந்து ஸோ நம்மளுக்கு என் கம்பெனிக்கு முன்னாடி பிரேக் கிரவுண்ட் மாதிரிலாம் பிரேக் கிரவுண்ட் ஒரு சின்ன பிரேக் கிரவுண்ட். அது வந்து பானை மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நடுவில் வந்து வட்டம் மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அந்த எஸ்ஓசி கிரவுண்ட். ஓகே. எஸ்ஓசி கிரவுண்ட் இருக்கும். ஸோ த லேடர் அண்ட் இந்த பிரமிட் மாதிரி யூ ஹேவ் டு கிளைம் அப் அண்ட் கிளைம் டவுன் அந்த மாதிரி இது இருக்கும்ல. ஸோ இது வந்து முடக்காத. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் வந்து போஸ்ட் பண்ண யூனி வந்து லைக் வி வெண்ட் தேர் ஃபியூ வீக்ஸ் இருக்கும். ஒரு மேபி 3-4 வீக்ஸ்க்குள்ளார ஃபியூ ஆஃப் த பாய்ஸ் சேயிங்லா ராத்திரி வந்து அந்த நம்ம சார்ஜன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ஜாய் வந்து சொல்லுவாங்களே இந்த மாதிரி வெளியே போகக்கூடாது, இந்த மாதிரி பண்ணி பார்த்தேன்னா வந்து சும்மா இருக்கணும், யாருக்கிட்ட சொல்ல முடியாது. பார்த்தேன்னா நீ பார்க்கல. ஆமாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்களா? அவங்களே சொல்லுவாங்க. இல்லை எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு. இங்கே வந்து ஒன்றும் நடக்காது. இங்கே வந்து நான் பேசிக்கு போகும்போது பேய வந்தாலும் சரி பூதம் வந்தாலும் சரி போயா நீ ஒன்று பேசிக்கே பயங்கரமா இருந்துச்சு. இது வந்து வெள்ளக்கார நாடு. வெள்ளக்கார பேயெல்லாம் அவ்வளோ வெள்ளக்கார பேர் வந்து சூத்துக்கலா, அது தெரியுமா? அது ஒண்ணு. வெள்ளக்கார பேயனா என்ன தெரியுமா, சும்மா தட்டி அப்படிதான் ஒன்னு நடக்கும். குளிக்கும் போது மேல தோல் போனோம். நம்ம ஏசியன் பேய் மாதிரி இல்ல, பேரெல்லாம் கூப்பிட்டோம்ல, பேயெல்லாம் கூப்பிட்டோம். வாசனை விட அடிக்குமே, ஜாஸ்மின் வாசனா. நீ ஒண்ணு யோ, நான் வந்து இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. நான் வந்து ராத்திரி வந்து ஒரு 3 மாசமா இல்லை 3 மாசம் இல்லை 3 வாரமா 12 மணிக்கு வந்து மல்லிகைப்பூ வாசனை அடிக்கும். நான் வந்து அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என்னோட எப்படி சொல்றது, லைக் என்னோட நித்திரை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. தூக்கம் வந்து சரியில்லை அந்த டைமில். யூனியில் இருந்தேன், அதெல்லாம் நல்ல டைம் இல்லை, லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான டைம். ஸோ நான் வந்து உட்காந்துருப்பேன் ராத்திரி பெட்டில் உட்காந்து வீடியோஸ்லாம் பார்ப்பேன். 12 மணி 12 மணி மல்லிகைப்பூ வாட்டை அடிக்கும். இங்கே வீட்லையா? என் ரூம், நான் வந்து 2 மாடி வீடு. என் ரூம் வந்து 2வது மாடியில், வீட்டு முன்னாடி வீட்டை பார்க்கும்போது அங்கே என் ரூம் தெரியும் வெளியே இருந்து. ஸோ ஃப்ரெஷ்ஷாக உள்ளார இப்படி வரும், இப்படி காட்டுல வரும்ல அந்த மாதிரி இருக்கும். இருப்பேன், என்னடா மல்லிகைப்பூ வாடை அடிக்குது. போய் பார்த்தியா இல்லையா? நான் அந்த டைம்ல வந்து சார் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இப்போ வந்து பேண்ட் அவுத்துட்டு வெளியே போக வேண்டியது. இப்ப வேற இப்ப வந்து நீயே போய் தேடுவேன் பேய் எங்க இருக்கு நான் வந்து ஃபுல்லா இங்க தான் வந்தேன். எனக்கு வந்து இந்த நுணுக்கமா இந்த பேயோட அறிகுறிலாம் எனக்கு தெரியாது. வெள்ளக்காரனால பேய் இருக்காது. ஆமா வெள்ளக்காரன் தான் பேய். அதை மட்டும் நீங்க வேர்ல்ட் வைட் வியூவர்ஸ் நீங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, அவனே பேய். ஓகே. ஸோ ஆனா லைக் நான் கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தேன்ல, லைக் போர் அடிக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். நான் படிக்கும் போது அப்போ தான் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி லைக் இந்த மோகினி வந்தால் மல்லிகைப்பூ வாடை அடிக்கும். இந்த மலேசியாவில் வந்து இந்த பொன்டியானாக்னு சொல்லுவாங்க, அது வந்துச்சுன்னா நான் நாகசண்முகம் வாசனை அடிக்கும். ஃப்ரெஞ்சு பேனி அந்த வேற வாடை வரும். ஸோ நான் வந்து உட்காந்து என்னடா வெளியே மல்லிகைப்பூ வாடை அடிக்குதுன்னு அப்போ வந்து என்னோட நெய்பர்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ பயமா இருக்கியா, எங்க கல்ச்சர்ல வந்து இந்த மாதிரி வாடை வந்தா என்னமோ இருக்குன்னு அர்த்தம். அவங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டு இல்லையா இப்பதான் நைட் ஜாஸ்மின் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதனாலதான் வாடை வருதுன்னு சொல்லிட்டு 3 வாரமா எனக்கு தூக்கமே நைட் ஜாஸ்மின் வந்து ராத்திரி தான் அது திறக்கும், அந்த பூ திறக்கும். அதான் சொன்னேன்ல வெள்ளக்காரன் அது வந்து பேயெல்லாம் இருக்காதுயா. சொல்லுங்க, நீங்க வந்து இருக்கோன்னு சொன்னாங்க. ஆமா, சோ அவங்க சொன்னாங்க நீ பார்த்தேன்னா அப்படியே சொன்னமா நீயே வச்சுக்கோ, நீ வந்து யார்கிட்ட சொல்லாத, சொல்லனா காலையில சொல்லு, ராத்திரியே சொல்லாத.
ஏன் தெரியுமா இல்லை நீ சொன்னா அவனுக்கு அதுக்கு தெரியும் அவனுக்கு எப்படியா தெரியும்னு தெரியாது அதுக்கு வந்து தெரியும் அதுக்கு தெரியும் அவங்களுக்கு அதுக்கு தெரியும் பயந்துட்டேன்னு தெரியும் பார்த்துட்டேன்னு தெரியும் ஆனா எப்படியான்னு தெரியாது எப்படியாவது தெரியும் நமக்கு தெரியாது பெரிய சரி நீ வந்து சொன்ன தானே ஸோ எப்படி அவளுக்கு தெரியும் நீ வந்து பயந்து தானே சொல் அதுக்கு தெரியும் அது பார்க்கும்ல ஆனா அது ஓகேலா ஓகே அப்படின்னு வச்சுக்கோ ஓகே ஸோ ஆனால் அது எப்படி தெரியுமா ஒரு வெறி நாய் வந்து நீ வந்து ஏய் இன்னும் சொன்னா தனியாக வந்துச்சுன்னா அது பயந்துடும் இப்படியா ஆனால் லைக் அதே அந்த நாய்க்கு நீ உனக்கு பயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அது வந்து சேஸ் பண்ணுவானே அதை தொட்டோம் அந்த மாதிரி அந்த வகையில் கான்செப்ட் ஓகே ஓகேலா அந்த மாதிரி சொல்லணும்னா ஓகே நம்புறேன் ஓகே ஸோ சொல்லுவாங்க சரி பார்த்தேன்னா சொல்லாரு ஓகே நான் நம்பலாம் ஓகே பிரச்சனை இல்லை பார்த்தோம் பார்க்கலன்னா போதும் சாருக்கு மூணு வந்துது ஸோ பிடிக்க வேண்டிய ஸோ என்ன ஆச்சுன்னா 3 வாரத்தில் வந்து நம்ம இருந்தோம் அந்த பேங்க்ல ஸோ ஒன்றா காலையில் வந்து என் பிளட்டூன் மேட்லேருந்து சொன்னாங்களா என்னமோ பிளட்டூன் 3ல வந்து ராத்திரியில் வந்து அந்த ஏபேக்ஸில் இதை வந்து யாரோ உட்காந்துருக்க மாதிரி பார்த்துங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப நாளா டவுட்டு இது உண்மையில இருக்கா இல்ல எவனோ ஒருத்த வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு அவங்களே கற்பனை பண்றது அதான் எனக்கு உண்மைதான் நான் வந்து இன்னும் நம்பல அவன் சொன்னான் இப்படி 3 வாரத்துல வந்து எப்படியா சீக்கிரமா தெரியும் உனக்கு ராத்திரி என்னன்னா வேற ஒண்ணு போய் பாக்குறியா சருக்கு அவ பவர் இருக்கு அதான் தேர்ட் ஆகி இருக்கானா சீனா வேற சீனா 二门弄斧看为是 B-box base அவன் கண்ணு நல்ல நாள் இப்படி இருக்கும் அவன் பார்த்தானா அவன்கிட்ட கேட்கணும் டேய் நீ வந்து உண்மையில பாத்தியா இல்ல என்னமோ சூப்பர் அப்படின்னு சொல்லி பார்த்து மாட்டேன் அவன் கண்ணில் தூசி பார்த்துருக்கோம் பார்க்க உருவ மாதிரி இருந்திருக்கும் பார்க்காம பத்தி தெரியும் கண்ணு ரொம்ப சின்னதா இருக்கும் ஸோ நானும் சொன்னேன் ஓகேலா நீ அப்படி சொன்னேன் ஓகே நம்பிட்டோம் ஸோ வி லெஃப்ட் இட் ஃபார் த பீட்லா ஸோ ஒரு 3 மாதம் ஒரு டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் சொன்னேன் அவுட்ஃபீல்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு என் பேங்க்மேட் சொன்னான் அவன் சொன்னான் ஆமாம் அவனா ஹி ஆக்சுவலி சோ த சேம் திங்னு அப்படின்னு லைக் உருவம் மாதிரி அந்த லேடம் தாண்டிட்டு லைக் கிளைம்பிங் அப் லேடர் ஏறிட்டு அவங்க உட்கார மாதிரி ஒன்றுமே சொல்லாமல் இது மேலே அவங்க ஸோ இ கிளைம் அப் த லேடர் அண்ட் ஜஸ்ட் செட் தேர் ஃபார் a bit ஸோ அவனே என்கிட்ட சொன்னான் என்ன உங்களோட தளபதி வந்து படத்தலை வந்து மேலே ஏறி ராத்திரி சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பாட்டுக்கு ஏன் எல்லாரும் இந்த மாதிரி ஓடுறாங்க வந்து தமிழ் தெரியுமா ரொமானோ இன்னொன்று பேர் வரும் ரொமானோ எல்வினா ரொமானோ நல்ல பேர் வரும் ஆனால் தமிழ எல்லா தமிழங்க வந்து இப்படிதான் கடையில சொல்லிட்டு நல்லா ஓட்டு வச்சிருவாங்க ஆமா வெளியில யாரும் வரலன்னா அவரு ஜாலியா இருக்கலாம் அதான் இங்க என்னமோ இருக்கு ஓகே அது ஒண்ணு கடை ஓகே இன்னொன்னு வந்து ஓகே நம்ம நீ பார்த்தியா அத நான் பார்க்கல ஸோ இது வந்து நான் பார்த்து வந்து கடியா தெரியுமா இவன் தான் அந்த உருவம் நான் ராத்திரி தொங்க போட்டு டாய்லெட் போயிருக்கா ராத்திரி எல்லாரும் பார்த்துருக்காங்க என்னடா என்னமோ போகுது நான் அதுவும் தொங்கல அந்த டைம்ல தொங்கல இப்பதான் தொங்குது ஓகே சரி அப்புறம் அது வந்து முதல் கதை ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஸோ இன்னும் அதே பிஎம்டியில் தான் ஸோ பிஎம்டியில் டைம் வந்து செஞ்சுரி செய்யணும் ஸோ கார்ட் டியூட்டி பிகாஸ் நம்ம வந்து வி ஸ்டே இந்த கேம்ப் வந்து ராத்திரி தான் நம்ம வந்து கார்ட் டியூட்டி செய்யணும் காலையில் வந்து எம்பிலாம் செய்வாங்க ஸோ அவங்க வந்து ஸோ என் அப்பா ஒன்று சொல்லுவாங்களா whatever டியூட்டி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா வாலண்டியர் பண்ணு ஸோ யூ கேன் கெட் குட் ரெப்போ வாலண்டியர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் மொதல் கார்ட் டியூட்டி பிகாஸ் யூ டூ ஒன்ஸ் நாட் தட்ஸ் இட் யூ டோன்ட் ஹேவ் டு டு எவர் அகைன் ஸோ ஐ ஃபுல் வாலண்டியர்லா அந்த என்டையர் அந்த மாடியூல்ல அந்த 5 வாரத்துல if you volunteer once mean that's it you don't have to do it ever again so I say bet done solid ஸோ நீ வாலண்டியர் பண்ணா நீ வந்து திருப்பி பண்ண தேவையில்லை ஆனா மத்தவங்க வந்து ரொட்டேஷன் வருவாங்க ஆமா ஸோ அவங்க ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அந்த மாதிரி ஆமா ஸோ அதான் பட் இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஸோ நான் அப்போ செஞ்சிருக்கேன்ல ஸோ ஐ டிட் இட் ஸோ எப்படின்னா நான் வந்து ஸோ இஃப் யூ டூயிங் இன் தெக்கோங் நான் வந்து தேவ் காட் ஐ திங்க் 3 or 4 routes to do. So one you can do, no 2. So one வந்து செஞ்சுரி
இன்னொன்று வந்து ப்ராவ் பெட்ரோலர். ஸோ பெட்ரோல் பண்ணோம்னா நீ வந்து இந்த தொக்கம் முழுசா போய் பெட்ரோல் பண்ணணும். முழுசா எப்படின்னா ஸ்கூல் தொக்கோங்கண்ணா என்னன்னு தமிழ் சொல்லு. தொக்கம்னா தமிழ் என்னது எனக்கு தெரியாத. தொக்கம்னா காம்பவுண்ட் மாதிரியா அந்த சுத்து வட்டாரம்? தொக்கம் புலாவ் தொக்கங்களா ஒரு ஐலண்ட். ஐலண்டா? ஆமாம் புலாவ் தொக்கம் புலாவ் உபின் மாதிரி சிங்கப்பூர் புலாவ் உபின். புலாவ் இல்லை எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியாது. நான் அவ்வளோ நேரம் அங்கே இல்லை. ஸோ லைக் அது போட்டு தானே போனோம் படகு. தீவு, அது ஒரு தீவு. அது வந்து ஒரு பேஸ் ஒரு சின்ன தீவை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மண்ணெல்லாம் கொட்டி செயற்கையாக ஒரு தீவை வந்து அவங்களே உருவாக்கி அதை வந்து பேஸாக மாற்றிடுவாங்க. அது வந்து தொக்கம் வந்து மிந்தியே இருந்துச்சு. இது பழைய தொக்கம். ஆனால் இந்த சைனா பண்ணுறாங்க. இப்போ சைனா அந்த சீன கடலில் வந்து அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய தொக்கம் செய்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே ஃபுல்லாக வந்து பேஸ் வந்து இந்த விமானப்படை அப்புறம் வந்து இந்த படகு படையெல்லாம் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. உங்களோட தீவு வந்து அது ஏற்கனவே பழைய தீவு அதான் பேருக்கு. ஸோ ஓகே இங்கே விட்டேன். அங்கே பெட்ரோலும் பட் ஒரு ப்ராவலரும் செஞ்சுரியும் இருக்குது. ஸோ நீ வந்து கார்ட் டியூட்டி செய்யணும்னா 3 இடம் இருக்கு. ஓகே அது சொல்கிறேன். 3 ஒன்று வந்து மெயின் ஸ்கூல் 1, ஸ்கூல் 2, ஸ்கூல் 3. ஓகே அது வந்து நாங்கள் இருந்தேன். இன்னொன்று வந்து எமோ டேம் வந்து அது வந்து துக்கங்குள்ளார எங்கேயுமோ இருக்கு. 3 வந்து ஸ்கூல் 4. அங்கே வந்து அதே தான் சென்ச்சுரி ஆஃப் ப்ராவலிங் தான். ஸோ நான் வந்து பெட்ரோல் வந்து ஸ்கூல் 1 இருந்தேன். ஆனால் நான் வந்து பெட்ரோல் செய்யலை, நான் வந்து சென்ச்சுரி செஞ்சேன். சென்ச்சுரினா எப்படின்னா அந்த ஃபேரி டெர்மினலில் வந்து அங்கே போய் சென்ச்சுரினா நீங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காந்து அந்த ஏரியா வந்து நீ வந்து சும்மா அந்த ஏரியா பார்க்கணும். 2 பள்ளிக்கூடம் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க ஏமோ டேம்ப்னா அந்த ஆயுதம் வைக்கிற இடம். ஏமோனா அம்யூனிஷன் ரைட். I'm just explaining ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. ஆமாம் இது வந்து ஓகேலா அந்த மாதிரிலாம். ஓகே ஸோ ஸோ ப்ராவலர் வந்து நீங்கள் வந்து தீவை சுற்றி வரணும். ஹென்ஸ் த ப்ராவலிங். அது வந்து ஆனால் அந்த தீயை முழுசாக சுற்றவில்லை. அந்த சும்மா அந்த காம்பவுண்ட் அந்த ஸ்கூல் 1 காம்பவுண்டில் தான் சுற்றணும், அவ்வளோதான். ஓகே அந்த இடத்த மட்டும் நீங்கள் சுற்றி பார்க்கணும். ஆனால் அந்த இடம் வந்து தீவில் வந்து முக்கால்வாசி ஒரு 3/4 அந்த ஆமாலா அந்த மாதிரி ஓகேலாம். ஸோ நான் வந்து சென்ச்சுரி செஞ்சேன். ஸோ எப்படின்னா அவங்க வந்து நீங்கள் வந்து அந்த இது செஞ்சா நீங்கள் வந்து ரெஸ்ட் செய்யணும்ல பாரு. ஸோ 2 ஹவர் செஞ்சுட்டு 4 ஹவர் பிரேக். ஸோ திருப்பி உங்கள் ஷிஃப்ட்டுக்கு போகணும் அந்த மாதிரி. ஸோ இந்த ரெஸ்ட் பிரேக் வந்து ஒரு பங்க் இருக்கும். அந்த பங்க் பக்கத்துலேயே ஒரு சீன சாமி ஆல்டர் இருக்கும். அந்த பெரிய சாமி அந்த பெரிய சாமி பெரிய கத்தியோட வச்சிருப்பாரு. ஆமா குச்சில. ஆமா ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்க வந்து விளையாட்டு ஜாமெல்லாம் இருக்கும். இருக்கும். ஸோ பிஃபோர் நம்ம வந்து இந்த ஷிஃப்ட் ஆரம்பிச்சிங்களா அவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளைங்க ஜாமான் வந்து தொடவே கூடாது. நீ வந்து தூங்கும்போது என்னமோ சட்டம் கீத்துனா அப்போ விட வேண்டியதான். ஒன்றும் போய் பார்க்காத. அந்த அவங்க வழக்கமாக விளையாடுவாங்க, என்னமோ செய்வாங்க, தொடவே கூடாது, போய் பார்க்கவே கூடாது சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் ஓகே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லும் போது நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல? நம்மளுக்கு தெரியும். தெரியும். ஸ்டாண்டர்ட்ல வந்து சிங்கப்பூர் வந்து அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் தான். ஸோ நமக்கு வந்து பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ நான் வந்து நான் வந்து சும்மா என் டியூட்டி செஞ்சுட்டு போய் மேலே போய் படுத்தேன். ஸோ ராத்திரியில் வந்து ஒரு 2 மணிக்கு இருக்கும். அந்த ப்ராவலிங் 2வது ப்ராவலிங் ஷிஃப்ட்க்கு போனாங்க. அவங்க போயிட்டாங்க. ஓகே ப்ராவலிங் போகும்போது என்ன பேரியா வச்சிருக்கான் ப்ராவலிங் ஷிஃப்ட்னு. ஒரு மாதிரியா இருக்குல்ல ப்ராவலிங்னா அந்த சிறுத்தை புலி எல்லாம் இப்படி ப்ராவலிங். அவங்க சும்மா ஒரு ராத்திரி வந்து இந்த மாதிரி வேட்டைக்கு போறாங்களா, பேய் வேட்டைக்கு. சரி அப்புறம் ஸோ அவங்க போய் பார்த்து டுவர்ட்ஸ் த கம்ப்ளீஷன் ஆஃப் their route வந்து ஒரு சீனை வந்து இன்னமும் அந்த ஏர்ல வந்து வெள்ளை கிளாத் பறக்க மாதிரி முடியெல்லாம் இருந்துச்சு. போய் பார்த்தான். உங்ககிட்ட இருக்கிற சீனா வந்து என் கூட இல்ல, வேற குரூப். அவன் பார்த்தான். ஸோ அவன் பார்த்துட்டு அவன் ரேடியோ காம்ஸ் கிட்ட போயிட்டான், காட் காம்க்கு. ஸோ அவன் சொன்னான் யாரோ இருக்காங்கன்னு. யாரோ இருக்காங்க, அவனுக்கு தெரியல அது யாரோ இல்ல, அது ஏதோன்னு இல்ல. ஆமா அந்த மாதிரில. ஸோ அவன் சொன்னான் can you please check the cameraன்னு சொன்னான். ஸோ அவனும் பார்த்தான். ஸோ கேமரால பார்த்தான் இருந்துச்சு.
ஓ ஷிட். அந்த வெள்ளைக்கார லைக் பெட்ஷீட் மாதிரி நீல முடி அங்க சும்மா அந்த ஜப்பான்காரன் பேய் மாதிரி அந்த மாதிரி சும்மா அங்கிருந்து தான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த கேமரால கோட் ஆயிட்டு. ஸோ அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஷிட் ஓகே ஸோ அவன் சொன்னா ஓகே நீ வந்து டோன்ட் ஹேவ் டு ஃபினிஷ் யோர் ரூட், கம் பேக் டு த பங்களா ஸ்ட்ரீட். நேரா அவன் சொன்னா தலை பண்ணது போதும் இதுக்கு இருக்கல சீனா இருக்கான்ல அவன் வந்ததோட ஆடிட்டான். என்னமோ அவன் பொண்டாட்டி அவன் அரைஞ்ச மாதிரி போய் பார்த்துருக்கான். அப்படியே உடம்புல நடுங்குது அவனுக்கு. எவன்டா என் தலைவி நமிதா போஸ்ட் மேல சாணி அடிச்சவன். ஆமா அவனுக்கு தெரிஞ்சுட்டு சொல்லும் போது அவனுக்கு தெரிஞ்சுட்டு அதான் that's the only thing that during BMT that I'm well versed. I caught in camera and seen it before lah. ஓ சோ அது வாவ். அதான் ஒண்ணு அதான் ஆதாரம்லாம் இருக்கு. ரெண்டாவது is much more believable lah than the first one. என்னமோ உருவம் அதான் அது வந்து அது போன எபிசோட்ல கூட நம்ம சாம் நிக்சன் சொன்னானே எல்லாம் கருப்புரும் செந்தல வெள்ள ஊரும் மஞ்ச இந்த சிவப்புல வராது கருப்பு தான் வரும். ஏன்னு தெரியல. கருப்பு தான் அதுக்கு பிடிச்ச கலரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. ஐயா பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. அதான் அதுதான் அந்த பிஎம்டில 2 ஸ்டோரி. நான் இப்ப சொல்றேன் அந்த இது அந்த சார்லி கம்பெனி. ஓகே சார்லி கம்பெனி வந்து பேக் வந்து இதெல்லாம் வீடியோ படம்லாம் இருக்கு யூடியூப்ல போய் பார்க்கலாம். இன்கிரெடிபிள் டேல்ஸ் ஒன்று அந்த டிவி ஷோ. ஓகே யூடியூப்ல தட்டுனா வரும். ஓகே ஸோ என்ன கடைன்னா முந்தி வந்து லைக் நம்ம அப்பா ஆர்மி செய்யும்போது டைம் ஸோ முந்தி வந்து என்எஸ் வந்து அதே ஐலண்ட் தக்கவங்க தான். ஆனால் ஸ்கூலில் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ரூட் மார்ச்சில் போகும்போது அந்த ஸ்கூல்லாம் பார்க்க முடியும். அந்த பழைய பில்டிங்லாம் ரன்டவுனாக இருக்கும். ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இதான் அந்த கம்பெனி போய் லைக் உள்ளே போக முடியாதுலாம். ஏன்னா ரூட் மார்ச்சில் போவோம்னா என்எஸ்ல வந்து ஸோ ரூட் மார்ச்சில் போவோம்னா எப்படின்னா வந்து the whole company will go march 8-12 kilometers. எல்லாரும் வந்து 8 கிலோமீட்டர் 8-12 24 up to 24 lah. So நம்ம பழைய டைம் வந்து சார்லி கம்பெனி எப்படின்னா ரூட் மார்ச்சில் செய்யும்போது அவங்க சொல்லுவாங்க நீ வந்து எப்பவுமே பேயா போகணும். பேயா போகணும் இல்லை பேயா ரெண்டு பேர் போகணும். எப்போது நீ 2 பேரும் தானே போகணும். இல்லை 3 பேர். This is the only reason why they started saying go in pairs. Because முந்தி எப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெங்க் எடுப்போம். ஸ்ட்ரெங்க்னா என்னன்னா லைக் டு see how many everyone from the அதே platoon இல்லாட்டி இந்த பங் வந்து எல்லாரும் அங்கே இருக்காங்களா அந்த மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு பங்க்ல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக ஒரு 12 இல்லை 14 இருக்கணும் ஒரு பங்க்ல. நீ வந்து அட்லீஸ்ட் 1 எக்ஸ்ட்ரானா அது ஆட் 1 அவுட் பாரு. அது 3 பேர் போவாங்க அந்த தெரியுமே. ஸோ எப்படின்னா ஸோ they were taking ரூட் மார்ச்சுக்கு போக முன்னாடி வந்து they were taking strengthலாம். ஸோ எல்லாரும் இருந்தாங்க. ஸோ எப்படின்னா அவங்க வந்து ரூட் மார்ச் போகும்போது பிஃபோர் they went they took the strength எடுத்துட்டு எல்லாம் ஓகே everyone was there. ஸோ அந்த ரூட் மார்ச் செய்யும்போது ஒருத்தன் வந்து திடீர்னு வந்து சீக் ஆயிட்டானா. started getting very high fever and the mari very high fever and all that. So he during their first break they were sitting down lah. So they took a break sitting down and everything. Then I think அவன் வந்து தூங்கிட்டான் நினைக்கிறேன். திருப்பி வந்து கண்டினியூ பண்ணல ரூம் மேட்ச். ஆனா எல்லாம் முடிஞ்ச உடனே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களா? அவன் வந்து ஒரு one side போயிட்டு தூங்கிட்டான் அந்த மாதிரி. So what happened was once everything finished, right, they didn't realize anything, you know. So once everything was finished, when they came back they took strength. Everyone was there somehow. But so அவங்க வந்து ஓகே ஸோ அவன் வந்து தூங்கிட்டான். அவன் சீக்கிரம் வந்துட்டு தூங்கிட்டான். எல்லாரும் வந்து திருப்பி ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க நடைபாதையை வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அதை முடிக்கும் போது திருப்பி வந்து எண்ணும் போது இன்னும் அவன் தூங்கிட்டான். ஆனா யாரும் வந்து நோட்டீஸ் பண்ணல, யாரும் அதை பார்க்கல. என்னும் போது ஆளு வந்து இருந்திருக்கு. ஆனா அது அவன் இல்ல. So
எல்லாரும் போயிட்டாங்க. ஸோ தென் பங்கு போகும்போது அவன் காணோம். ஓகே. ஸோ அவன் பங்கில் இல்லை, ஆனால் என்னும் போது அவன் அங்கே இருந்தான். அவனை மாதிரி இருந்துச்சா பார்க்கறதுக்கு? அவனே தான் அவன் குரல் எல்லாமே அவனே தான். ஆனால் அவன் பங்கு போகும்போது அவன் அங்கே இல்லை. ஸோ எல்லாம் பேனிக் ஆகிட்டான். என்னயா லைக் நம்ம வந்து ஸ்டாண்ட் இதுக்கும் போட்டு அவன் அங்கே இருந்தான், அவனே தான், ஆனால் யாருமே இல்லையே. ஸோ அங்கே போய் ஐலண்ட் வைட் சர்ச்லா, பிகாஸ் மிஸ்ஸிங் தானே. இப்படி லைக் இன்னும் ட்ரில்லாம் போகும்போது எல்லாரும் இருந்தோம், வந்து திருப்பி வந்து எல்லாமே இருந்தோம், ஆனால் திடீர்னு காணோம். பேங்க்ல இருந்து அவன் காணோம். ஸோ அவன் வந்து ஐலண்ட் வைட் சர்ச் செஞ்சுட்டான். ஸோ செய்யும்போது ஐ திங்க் ஒன் ஆஃப் ஹிஸ் சர்ஜன்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் மேட்லா, ஓகே, அந்த ரெஸ்ட் ஏரியா இருக்கும் போதுல அவன் தூங்கினானே, அதே ஏரியாவுக்கு போயிட்டு ஒரு மரம் இருந்துச்சு. ஓகே, அவன் வந்து எப்படின்னா அவன் மரத்து கீழே உட்காந்துட்டு அவன் உள்ளார வந்து ஒரு இன்டெஸ்டின்ல எல்லாரும் நைஸ்லி குடல்ல வந்து எல்லாம் நைஸ்லி அரேஞ்ச் நெக்ஸ்ட் அவனோட பாடி அழகா வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. ஆமா, லைக் எக்ஸாக்ட்லி ஹவ் நம்ம உடம்புக்குள்ளார எப்படி இருக்குமோ அதே வெளியே வந்து டயகிராம் போட்டுருக்காங்க, வெளியே அந்த மாதிரி போட்டுருக்காங்க. What the fuck bro? What? உண்மைதான். So then they obviously they did like the அவனோட like funeral and all that, they did everything lah. Okay, so அதுக்கு முடிஞ்சோடனே இந்த அதே பேங்க்ல வந்து எவ்ரி நைட்ல வந்து ஒருத்தன் வந்து always will wake up in the middle of the night. அவன் அந்த தூக்கத்துல திடீர்னு நினைச்சான். அந்த ஆளு செத்து பண்ணல, அவன் வந்து அப்படியே முன்னாடி நிற்பான் தூங்கும்போது. Oh fuck. ஸோ ஏன்னா லைக் பிகாஸ் அந்த பேய் வந்து he felt that his own bunk mates leaving there. அவனை விட்டு போட்டாங்க, அந்த மாதிரி அவனுக்கு கடுப்பு. ஆனா என்ன அவனை போட்டுச்சுன்னு தெரியுமா? அதான் இப்ப வரேன். ஸோ ஏன் தெரியுமா, then they called a priest lah, the China shaman lah. ஸோ அந்த நேரத்தை வந்து so they called that China shaman. The guy came. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் செஞ்சுட்டான்லாம். ஸோ ப்ரேயர் செய்யும்போது அவன் சொன்னான், இவன் வந்து ஏன் எப்படி செத்து போனான்னா அந்த மரத்தில் வந்து தூங்குறானே, அந்த மரத்தில் வந்து ஒரு பொன்னியானா இருந்துச்சு. ஸோ அவன் வந்து தூங்குற போது அந்த பொன்னியானை பார்த்துட்டு போய் I think he sort of like didn't respect it or something. That's what they were saying lah. Something along those lines. I might not be 200% sure, but something along those lines. So he saw it. The Pontiana saw it, and I think obviously killed him lah and did all that stuff. So his spirit is always still in the vicinity. So in order for him to rest in peace na, அந்த கம்பெனியில் வந்து ஒரு 3வது டோர் இருக்குது. ஸோ அந்த 3வது டோர் வந்து திறக்கவே முடியாது. நீ வந்து திறந்தனா லைக் இட் லீட்ஸ் டு நோவே. இட்ஸ் ஜஸ்ட் அ டோர் இன்பில்ட் இன் ஒரு செவுரு இருக்குல்ல. திறக்க முடியாது. அது வந்து சும்மா செவுருல வந்து ஒரு சாதாரண செவுருத்துல வந்து ஒரு கதை வச்சிருக்காங்க. திறக்கலாம், ஆனா வந்து பின்னாடி செவுரு இருக்கும். ஸோ இந்த வந்து தட்ஸ் த ஒன்லி கம்பெனி இன் த ஹோல் ஆஃப் தக்கோங்ல வந்து தேர்ட் டோர் சார்லி கம்பெனி பேரு. Charlie company, the third door, you can never open it. If you open பண்ணனா you like kind of releasing his spirit lah. That's why they say don't open the door. Fuck. இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனி அங்கே தான் இருக்கு. Oh my god. சரி, தெரியாதவங்களுக்கு வந்து பொன்டியாக்னா என்னன்னா, மலேசியாவில் வந்து ஒரு மோகினியும் காட்டேரியும் வந்து ஒன்னா போட்டா எப்படி இருக்கும், அதான் பொன்டியானாக். ஆமா அதுவும் fuck bro. Fuck man. That's the main like the main story lah behind Charlie company in Tekong. இந்த கதை எனக்கு தெரியாது தெரியுமா? நீ போய் பாரு, யூடியூப்ல தான் இருக்கும். இந்த நான் சொன்னேன் டிவி ஷோ இன்கிரெடிபிள் டேல்ஸ், சும்மா போய் தட்டி பாரு. Fuck man, that's crazy. ஆமா it's a very true, like mostly anyone who does army in BMT சிங்கப்பூர்ல வந்து திருவன் கடை இது like quite famous lah சிங்கப்பூர்ல இந்த கடை. எங்க தான் பவரான கடையா? பவர் டாடே, சூப்பரான கடை. கூலி பவர். அதான் ஓகே. உன் கடை எனக்கா? நீ சொல்லு. எனக்கு ஆக்சுவலி இந்த
லைக் இந்த அமானுஷம் இந்த பேய் கதை விட எனக்கு வந்து இந்த கிரிப்டிட் கதை எல்லாம் பிடிக்கும். ஓகே. ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து கிரிப்டிட்னா என்னன்னா லைக் இந்த இமயமலையில் வந்து எட்டின்னு சொல்றாங்களே, லைக் இந்த பிக் ஃபுட். ஆமா, அந்த மாதிரி தான் அது கிரிப்டிட். ஆனால் ஒரு கேள்வி இருக்கு. அந்த பிக் ஃபுட் வந்து எப்படி பிக் ஃபுட் பேர் வந்துச்சு தெரியுமா? இது உண்மையான செய்தியா இல்ல குருட்டு கதையான்னு தெரியலையே. சரி சொல்லு. நீ போய் ஓகே, நீ வந்து போய் வெரிஃபை பண்ணணும். நான் வெரிஃபை பண்ணேன். ஓகே. ஸோ ஏன் பிக் ஃபுட் வந்துச்சுன்னா அவன் லைக் ஷூ சைஸஸ் வந்து அப் டு 10 தானே வரும், இல்லை 13 தானே? ஆமா, இல்ல அது இன்னும் போவோம். போமா. ஸோ எப்படி பிக் ஃபுட் வந்துச்சுன்னா அவன் வந்து வந்து ஒரு நாள் வந்து ஜேடி ஸ்போர்ட்ஸ்க்கு போய் ஷூ வாங்க போனான். அவன் ட்ரை பண்ணானா ஷூ வந்து எந்த ஷூவும் தெரியல. அப்புறம் சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்தறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. ஓகே, கண்டினியூ. ஓகே. ஸோ இந்த இமயமலையில் வந்து பிக் ஃபுட்னு சொல்லுவாங்க. சரி, வேற லைக் இந்த அமெரிக்காவில் வந்து பிக் ஃபுட்னு சொல்லுவாங்க, இமயமலையில் வந்து எட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்புறம் இங்கே ஆஸ்திரேலியாவில் கூட வந்து யாவின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கா? இருக்கு. கிரிப்டிட்னா இந்த மாதிரி லைக் இருக்கு ஆனா இல்ல, ஆனா அது பேய் இல்ல, அது வந்து லைக் ஒரு மிருக வகையோ மாதிரி இருக்கும். இந்த டைனோசார் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் கூட டைனோசார் இருக்குன்னு ஆப்பிரிக்கால வந்து மொக்கோலோ மெம்பே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நீ வந்து யூகே போனேன்னா அங்க ஸ்காட்லாந்து வந்து லாக்னஸ்னு சொல்லுவாங்க, லாக்னஸ் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நீ டெல்லி பக்கம் போனேன்னா மனுஷன் குரங்கு மங்கி மேன்னு சொல்லுவாங்க. யூஎஸ் ரொம்ப ஃபேமஸ் வந்து மாத் மேன், அது ரொம்ப ஃபேமஸ். அது மாத்மேன் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு தீய விளைவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அது வந்து லைக் ஒரு ஓமன் மாதிரி. ஸோ எனக்கு வந்து கிரிப்டிட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிப்டிட்ஸ் வந்து இந்த ஒன்று வந்து இந்த உல்ஃப்மேன், டாக்மேன் உல்ஃப்மேன்னு சொல்லுவாங்க. அது ஓநாய் மனுஷனாரி மாதிரி. ரெண்டாவது வந்து அமெரிக்காவில் வந்து எப்படி இந்தியாவில் வந்து நிறையா மொழி இருக்குது, நிறையா லைக் மக்களோட பிரிவு இருக்கோ அதே மாதிரி வந்து இங்கே ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது. இந்த நம்மளோட ஆதிவாசி மக்கள் வந்து வேறு வேறு மொழி இருக்கும், அவங்க வேறு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா வெள்ளக்காரன் வரதுக்கு முன்னாடி அங்கே நிறையா இருக்குது. சாக்டா, அப்பாச்சி, நாவஹோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த நாவஹோ ஏரியாவில் வந்து அது கொஞ்சம் சவுத்தில் வரும். அது ஒரு பெரிய ஏரியா. அது இந்த நாவஹோவோட நானும் மைந்தேன். அவனோட பூனை இப்போதான் குறுக்கல வந்துச்சு. நானும் மைந்தேன். நான் பயப்பல பார்த்தேன்னா நான் மைந்தேன். உங்க அடிக்கலாமா எத்தனா இந்த நேவஹோவோட அவங்க ஜாதியில வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கின் வாக்கர்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்கின் வாக்கர் வந்து அவங்க வந்து ஒரு மந்திரவாதி மாதிரி. ஓகே. ஸோ கதை உனக்கு ஃபுல்லாக தெரியுமான்னு தெரியல, ஏன்னா மக்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து லைக் ஒரு மந்திரவாதி மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மந்திரவாதி கொஞ்சம் லைக் இந்த சாமி ஆடுறவங்க வந்து அவங்க தீய பக்கத்தில் போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிருகங்கள்லாம் கொண்டு அதோட தோலெல்லாம் எடுத்து அவங்க வந்து அந்த தோலை வச்சு மந்திரம்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு நெருங்கிய சொந்தமோ இல்லை நெருங்கிய நண்பரோ யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்களோ அவங்கள கொல்லணும். ஏன்னா அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காவு மாதிரி. ஏன்னா அவங்க ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சவங்கள அவங்க இந்த மாதிரி கொன்னா அது ஒரு சாக்ரிஃபைஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பலம் வந்துடும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சக்தியெல்லாம் வரும். ஆனால் அந்த சக்தியெல்லாம் வரும்போது அவங்களோட சிந்தனையெல்லாம் மாறிடும். அவங்க வந்து கரப்ட் ஆகிடுவாங்க. பவர் வந்து லைக் கரப்ட் ஆகிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மந்திரிச்ச தோலெல்லாம் மேலே போத்திக்கிட்டு அந்த மிருகமாக மாறிடுவாங்க. ஆனால் அந்த மிருகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும், ஆனால் சரியா இருக்காது. அதே தான் நான் சொல்கிறேன். நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா நீ வந்து யூஎஸ்ல வந்து நீ வந்து உங்க நாய்க்குட்டியோட கண்ணு பார்த்தாலே தெரியும், அந்த கண்ணு ஒரு மாதிரியா. நீ வந்து அவனோட கண்ணு பார்த்த ஒரு மனுஷனோட கண் தண்ணி மாறி தெரியுதுன்னா ஒரு நாய்க்குட்டி இல்ல, அது வந்து ஸ்கின் வாக்கர் தான். அதான் நாயை கொன்னு அந்த தோலை வந்து அவங்க மேல போட்டு ஒரு நாய் மாதிரி நடிச்சு உன் வீட்டுக்குள்ளார வந்து. இன்னொன்னு இருக்கு, நீ வந்து அதோட பேரு சொல்லக்கூடாது. அங்க அந்த நாட்டுல என்ன ஒரு பேரு, அந்த நாய் ஒரு பேரா? இல்ல அதுங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. எப்படி நாங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மலையாள மந்திரவாதின்னு சொன்னா அது ஒரு பேர் இல்ல. இல்ல வந்து அவங்க வந்து ஸ்கின் வாக்கர் பேரு, ஸ்கின் வாக்கர் ஆங்கிலம் பேரு, அவங்க மொழியில அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேருக்கு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அதுக்கு கேட்டு வந்துரும்னு சொல்லுவாங்க. இல்ல அதை பத்தி பேசினால அதை வந்து மோப்பம் முடிச்சு வந்துரும்னு சொல்லுவாங்க.
இது புதுசாக இருக்கேன். ஸோ அவங்க நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க. நீனா போய் கேட்டால் கூட அவங்க பேச மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அரிது அவங்க வந்து. ஆனால் அவ்வளோ டபுவான ஒரு சப்ஜெக்ட் அது. அது ரொம்ப ரொம்ப டபு. புதுசாக இருக்கே அது. சரி, அவங்க இதில் வந்து அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. லைக் வேறு கலாச்சாரத்தை உள்ளவங்க வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடாது. அவ்வளோ வந்து இறுக்கி பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பேச பிடிக்காது. இந்த மாதிரி இந்த டாபிக்லாம் அந்த இனத்தோட மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்க நீ வந்து பேசினேன்னா அது வந்துடும்னு. அண்ட் அது வந்து வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் செத்துருவாங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னா இந்த மந்திரவாதிகள் எல்லாம் அவங்க வந்து இப்போ வரைக்கும் வந்து இன்னும் ப்ரூஃப் இருக்கா செத்துருவாங்க அந்த மாதிரி வந்து இல்லை. நீ சொன்ன நீ உன் கதையில் சொன்னல அவன் வந்து சீக்கிரம் போய் படுத்துட்டான். ஆமாம். அப்புறம் அவங்க வந்து பிரிச்சு இருந்துச்சு. இவங்க எப்படின்னா இந்த மாதிரி ஒன்று பின்னாடி வந்துச்சுன்னா நீ எப்போதும் சீக்கா இருப்ப. மத்துவா சீக்காகி மத்துவா நீ சீரழிஞ்சு போயிடுவ. அப்புறம் வந்து ஃபேமிலியே வந்து அதை டார்கெட் பண்ணிடுறோம், ஒன்று எடுத்துரும். அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை ஆக்சுவலி. அது சும்மா தான் இதுங்கெல்லாம் வந்து சும்மா வந்து தொந்தரவு பண்ணும். ஆமாம் ஆமாம் ஓகேலா. இதில் இதுக்கு வந்து அவன் நீ இப்படி பண்ண அவன் இப்படி பண்ண அந்த மாதிரி ஒரு ஒரு லாஜிக்லாம் இல்லை, லாஜிக் இல்லை, ஒரு முறை இல்லை. அது சும்மா பார்த்துச்சு பண்ணிச்சு போணுச்சு. அது அப்படிதான். ஸோ எப்படி நம்ம வந்து நம்ம மலாக்காரங்க வந்து போமோ சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த மாதிரியா இல்லையா? மலையில வந்து போமோன்னு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில வந்து நம்மளோட மொழியில வந்து மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு தீய மந்திரவாதி. ஆனால் அந்த அவங்களோட வித்தை வந்து அவங்க லைக் நம்ம கலாச்சாரத்தில் வந்து கூடு விட்டு கூடு பாய்வாங்க. ஸோ வேற பாடியில் போய் ஏறுவாங்க அவங்களோட. பட் இது வந்து அவங்க வந்து மாறிடுவாங்க. ஸோ அவங்க வந்து மாறும்போது லைக் ஒரு மான் வேஷம் போடுவாங்க. ஓகே மான் மாதிரி மாறுவாங்க. இல்லைன்னா கயோட்டின்னு சொல்லுவாங்க, கயோட்டியா மாறிடுவாங்க. அது வந்து ஒரு சின்ன நரி மாதிரி இருக்கும், ஒரு மாநில நரி மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஓநாயா மாறுவாங்க. ஸோ 3 தானா? இல்லை நிறைய இருக்கு. ஓநாய், அப்புறம் வந்து சிங்கம், யூஎஸ்ல வந்து மவுண்டன் லைன் அந்த மாதிரி மாறி வந்துருவாங்க. நிறையா என்னென்ன மிருகம் இருக்கோ அதை கொன்று அதோட தோலெல்லாம் எடுத்து மந்திரம் ஜவிச்சு எல்லாம் பண்ணி அதை மேலே போத்திக்கிட்டு அந்த மாதிரி மாறிடுவாங்க. ஆனால் அது லைக் இந்த மான் எப்படி தெரியுமா இருக்கும்? காலெல்லாம் ஒடிஞ்சிருக்கும் ஒரு மாதிரியா இருக்கும், தலை ஒரு மாதிரியா இருக்கும். மான் வரும் அதை அப்புறம் வந்து 2 காலில் ஏறி அது நடந்து போயிடும். நிறைய பேர் வேட்டைக்கு போகும்போது பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்ப்போம், நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது சம்டைம்ஸ் நாட் டியர்னு சொல்லுவாங்க. டியர் நாட் டியர். அது வந்து மான் இல்லை அதை டிரான்ஸ்லேட் பண்ணா மான் இல்லை அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நீ சொல்ற அந்த மாதிரி வேட்டையெல்லாம் போகும்போது நல்லா ஃபுட்டேஜ் இருக்கா? ஃபுட்டேஜ் வந்து எப்போதும் இந்த கிரிப்டிடோட ஃபுட்டேஜ் வந்து மக்கா தான் இருக்கும், மோசமாக தான் இருக்கும். நல்லா பொய்ன்னு நினைக்கிறேன். பொய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ வந்து வேட்டைக்கு போகிறவங்க வந்து இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டாங்க. அதான் உண்மைதான். பீப்புள் அந்த நீ வந்து ஒரு வேட்டைக்காரனாக இருந்தேன்னா உனக்கு வந்து அந்த மண்ணு மேலேயும் நீ வந்து வேட்டைக்கு தான் போகிற, மிருகத்தை கொல்லுற, சாப்பிட்ற, ஓகே. பட் அதே நேரத்தில் வந்து அந்த காட்டை வந்து பாதுகாக்கணும்னு ஒரு பக்குவம் வரும் நம்மளுக்கு. ஆமாம். முகாசி வேட்டைக்காரன் வந்து லைக் ரொம்ப நாளாக போகிறது வந்து அந்த கலையாக வந்து அவங்க பண்ணுறவங்க வந்து அந்த காட்டை வந்து பாதுகாப்பாங்க. பாதுகாப்பாங்க. அவங்களுக்கு வந்து லைக் கன்சர்வேஷன் வந்து பார்ப்பாங்க. ஓகே இந்த காடு நம்ம வந்து வேட்டையாடுறோம், பட் அதே நேரத்தில் வந்து இந்த காடு நம்மளுக்கு சோறு போடுறது, இங்கே நிறைய மிருகம் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கணும், நம்மளுக்கு ஒரு டியூட்டி இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு பக்குவம் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. பட் லைக் ஐ மீன் இந்த கதை வந்து பார்த்துருக்கேன்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. பட் போகிறவங்க வந்து அவங்க பார்த்தாலும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்றது வந்து ரொம்ப அரியுது. ஏன்னா இந்த மாதிரி நான் நம்பலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ they don't tell anyone. அப்படி சொன்னால் இந்த மாதிரி ஷோவில் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ நம்புவாங்கன்னு. ஒரு they don't want to feel ridiculed, you know. And இது இன்னொன்று விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பார்க்குறவங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி போய் வேட்டைக்கு போக மாட்டாங்க. they sell all their guns, weapons எல்லாம் விற்று அவங்க வந்து திருப்பி போக மாட்டாங்க. they don't go back. அவங்களும் வந்து they don't like going to this forest anymore. ஒரு வாட்டி பார்த்தா அவங்க சொல்லுவாங்க பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் போனதே இல்லை, நான் ஜாமான்லாம் விற்றுட்டேன். இல்லை அவங்களுக்கு சொன்னவங்க சொல்லுவாங்க, அவங்க கதை சொன்னாங்க, இன்ன வரைக்கும் அவங்க போனதில்லை. அவங்க பிள்ளைங்களும் விட மாட்டாங்க அந்த காட்டு பக்கம் கேம்பிங் அவங்களாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ட்ராமடைஸ் பண்ணுவாங்க அவங்கள. ஆமாம்ல நீ வந்து இந்த மாதிரி பார்த்தேன்னா கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கேள்விப்பட்ட கதை என்னன்னா
இது ரொம்ப ஸ்டாண்டர்ட். இது ரொம்ப ரொம்ப ரே இந்த மாதிரி கேட்குறது, எஸ்பெஷலி இந்த நாவாஹோ நேஷனில் வந்து கேட்குறது ரொம்ப ரொம்ப ரே. ஓகே. நீ வந்து இன்னும் கொஞ்சம் நோர்த்துக்கு போனேன்னா இந்த அப்பலேச்சான்னு சொல்லுவாங்க. ஆமாம். அப்பலேச்சா வந்து இந்த நியூயார்க் ஏரியா, அப்புறம் வந்து கனடா, அப்புறம் வந்து அது ஒரு 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 ஃபியூ ஸ்டேட்ஸ் வந்து சுற்றி இருக்கும். அது வந்து ஒரு மலைப்பகுதி. ஓகே. எப்படி நம்ம இந்தியாவில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குன்னு சொல்கிறாங்க, வெஸ்டர்ன் கேட்ஸ்னு, அதே மாதிரி அந்த அமெரிக்காவில் வந்து அப்பலேச்சான்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த உலகம் வந்து உருவாகும் போது அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஏரியாஸ் that came out of the water. ஓகே. அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்தது, அதான் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஏரியாஸ். ஓகே. ஸோ அது ஒரு ஃபியூ பில்லியன் இயர்ஸாக வந்து கடலுக்கு மேலே தான் இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ பழசானது அது வந்து கடலுக்கு வெளியே வந்து ரொம்ப நாள் மற்ற இடம் வந்து கடலுக்கு கீழே இருந்திருக்கு, அப்புறம் மேலே வந்திருக்கு, அப்புறம் உடஞ்சிருக்கு, பிரிஞ்சிருக்கு, எல்லாம் இருக்குது. பட் அது வந்து இன்னும் அப்படி தான் இருக்குது. அத்தனை வருஷமாக இருந்தது வந்து அது உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி நீ வந்து உன் ஆமி காதில் சொன்ன, நீ பார்த்தனா நீ ஒன்றும் பார்க்கலன்னு. அங்கே தங்குறவங்களுக்கு வந்து அங்குக்குள்ளார ஒரு ரூல்ஸ் இருக்கு. ராத்திரியே வந்துச்சுன்னா கர்டன் எல்லாம் சாத்திடணும். ஓகே. நீ வெளியே போகக்கூடாது. அப்படி போனேன்னா போய் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். வெளியே போனால் விசில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா சத்தம் கேட்டு ஏதாவது வந்துடும்னு சொன்னாங்க. அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. நீ வந்து சத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று இதுன்னா, நீ ஏதாவது பார்த்தேன்னா நீ பார்க்கல. பார்த்தேன்னா நீ பார்க்கல. இன்னொன்று இருக்கு, யாராவது உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீ உன்னை கூப்பிடல. இல்லை அந்த கதையும் இருக்கு. அது வந்து எப்படின்னா, நீ வந்து சொன்னக்காரன் தெரிஞ்சவங்க ஒரு குரல் கேட்கும், அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கும், அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கும். கேட்டுச்சுன்னா திரும்பி பார்க்க கூடாது, நீ கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கணும். ஆமா. அது வந்து நீ நினைக்கிற ஆள் அது இல்ல. அது வந்து அதுக்கு தெரியும் உனக்கு யாருன்னு. அதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு தெரியும். உன்னை திரும்ப வைக்கும், உன்னை வர வைக்கும் செமத்துல. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க மாதிரியோ இல்ல தெரியாதவங்க மாதிரியோ அது என்ன தெரியும் சொல்லும், ஹெல்ப் ஹெல்ப் மீ, அந்த மாதிரி கத்தம். முழு பேரை சொல்லிட்டு ஹெல்ப் மீ சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய அங்க நடக்கும். ஸோ அந்த ஏரியாவும் இந்த ஸ்காட்லாந்து அயர்லாண்ட்லயும் அவங்க ஏரியாவும் வந்து ஜாயிண்டா இருந்துச்சு. ஆனா நீ ஸ்காட்லாந்துக்கு போனேன்னா இப்போ மலை இல்லை, அதெல்லாம் ஃபிளாட் கிரவுண்ட். அவங்களுக்கும் பயங்கரமா அந்த கதைலாம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க ஃபேன்னு சொல்லுவாங்க, ஃபேரின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் டிஸ்னில பார்த்துருக்கோம், ஃபேரி வந்து கட்டி பிடிக்கும், உண்மையிலே ஃபேரி அப்படி பண்ணாது, உன்னை பிச்சு வந்து சாப்பிட்டுரும். அது ரொம்ப பயங்கரமான ஒரு இது. ஃபேரி எல்லாம் ரொம்ப பயங்கரம், நம்பவே கூடாது. அதை இப்பதான் வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்க, நல்ல விஷயமா. அது ஆக்சுவலி அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு பேய் மாதிரி அது. ஓகே. ஸோ ஃபேரி இருக்கு. அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பேன்சின்னு சொல்லுவாங்க, அது கத்துறோம், அது கத்தம், அதை வந்து ராத்திரி கத்தம். ஒரு லவுடான குரல் இருக்கும், அந்த மாதிரி பயங்கரமா ராத்திரி கத்தம், அது ஸ்க்ரீமிங் பேன்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த நீ அப்பலேஷியா பக்கம் போனேன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஸோ நான் வந்து நிறைய கதை கேட்டிருக்கேன். இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே மின்மினி பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃபயர் ஃப்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 ஃபயர் ஃப்ளை இருக்கும். ஓகே. 2 ஃபயர் ஃப்ளை வந்து ரெட்டா இருக்கும். அப்புறம் அங்கே உத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அது ஃப்ளை இல்லை, அது 2 கண்ணு 7 அடி உயரம் இந்த மரத்துக்குள்ளார இருக்கு. எப்பா. பட் அது வந்து மரத்துக்கு உள்ளார இல்ல, அவ்வளோ டோலா இருக்கு, அது அவ்வளோ பெருசா இருக்கு. அதான் அந்த மரத்துக்கு உள்ளார வந்து உத்து பாக்குது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏரியா விட்டு ஓடிடுவாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபுல் இப்போதும் ஷட் பண்ணிடுவாங்க அந்த பிளைண்ட்ஸ் லைட்ஸ் எல்லாம். ஐயோ, இந்த மாதிரிலாம் அந்த அப்பலேஷியா வந்து ரீஜனா ரொம்ப பயங்கரம். ஏன்னா அவ்வளோ பழசான ஒரு இடம், அது உள்ளார என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நிறைய பேர் அங்கே மிஸ்ஸிங்காக போவாங்க. ட்ரெயில் எல்லாம் இருக்கு, சொல்லுவாங்க நீ வந்து ராத்திரினா நீ திரும்பிடணும், ஒரு டைமுக்கு மேல அங்க இருக்க கூடாது எல்லாம் சொல்லுவாங்க. எப்படி வந்து மலேசியால வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு அஸ்லி வந்து கூட்டிட்டு போவோம், அந்த அவங்க வந்து நீங்க ராத்திரி வந்து இது போனா அவங்களோட உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவோம். ஆனா அதாவது கொஞ்சம் நல்ல கதையா இருக்கு, இது வந்து பயங்கர கதை, இதெல்லாம் வந்து உன்னை பிச்சு மேய்ஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து ஸ்கின் வாக்கர் வந்து இந்த யூஎஸ்ல இருக்கோ, அதே மாதிரி நீங்க வடக்கு பக்கம் போனீங்கன்னா வெண்டிகோன்னு சொல்லுவாங்க. வெண்டிகோன்னு சொல்லுவாங்க. அதோட கதை என்னன்னா, அங்க வந்து பனி பெய்யும் நிறையா. ஓகே.
அங்கே சாப்பாடு கிடைக்காது, வின்டரில் வந்து சாப்பாடு கிடைக்காது. ஸோ இந்த ஆதிவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கேம்ப் போட்டு இந்த வின்டர் டைமில் வந்து அவங்க அப்படியே இருப்பாங்க அங்கே. ஓகே. ஸோ அவங்க எல்லாம் ஹண்ட் பண்ணி வின்டர் டைம் வரும்போது எல்லாம் ரேஷன் பண்ணி சாப்பிடுவாங்க அதை. ஓகே. ஆனால் இந்த ஸ்னோ ரொம்ப மோசமாக வந்துச்சுன்னா இல்லை சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அவங்க வந்து ஒன்று ஸ்டாப் பண்ணி செத்துருவாங்க, அது பட்னியாக செத்துருவாங்க, இல்லைன்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு வழி இல்லாமல் இல்லை வந்து ஒரு உணர்ச்சியில் வந்து இன்னொரு மனுஷனை சாப்பிட்டுருவாங்க. கேனிபலிசம். ஸோ அப்படி பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு சாபம் வரை வந்துடும்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. ஏன்னா நீ வந்து கிரீடி ஆகி நீ இன்னொரு மனுஷனை சாப்பிட்டு இருக்க. ஸோ அந்த சாபம் வந்து அவங்கள என்ன பண்ணுன்னா அவங்களோட விரல் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக வந்து அவங்க ரொம்ப டாலாக ரொம்ப நட்டையாக வந்து மாறி அவங்களுக்கு அவங்களோட நெஞ்செலும்பு எல்லாம் தெரியும். ஆமாம். ஓகே. தோல் எல்லாம் லைக் ஒரு வெள்ளையாக மாறி ரொம்ப லைட்டாக மாறி அவங்களுக்கு பல்லெல்லாம் ஒரு மாதிரி ஆகி அவங்களுக்கு வந்து எப்போதும் பசியில் இருப்பாங்க. எப்போதும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி தீங்காது அவங்களுக்கு. ஓகே. எப்போதும் பசி அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து இன்னும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மற்ற ஹியூமன்ஸ் போய் தேடி சாப்பிடுவாங்க, விலங்கு எல்லாம் சாப்பிடுவாங்க, லைக் மிருகம் எல்லாம் சாப்பிடுவாங்க, என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் பிச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் ஜென்மத்துக்கு அவங்களுக்கு சாவே கிடையாது, எப்போதும் பசி வர தான் அழிஞ்சிட்டு இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் a manifestation of the greed. It's a manifestation of the greed. இந்த 6 sins அது மாதிரி லைக் அதான் அதே மாதிரி தான். ஆனா அவங்கள போய் பார்க்கணுமா? இல்ல போய் ரிசர்ச் பண்ணுவாங்க. போய் பார்க்கணும்னு இல்ல, பார்த்தா நீ வர மாட்டேன். நானே வருவேன். நம்மள யாரு கூலிப்பாவா? அந்த மாதிரி இருக்கு. ஸோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவாங்க. அங்க நிறைய வெள்ளைக்காரனும் இருக்காங்க. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் எல்லாம் சொல்லுவாங்க. சரி, திருப்பி இந்த ஸ்கின் வாக்கர் இந்த மாதிரி இந்த கதை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கின் வாக்கர்ஸ், இந்த அப்புறம் வந்து வூல்ஃப்மேன் பிடிக்கும். வூல்ஃப்மேன் டாக் மேன் சொல்லுவாங்க. ஓகே. அது கேட்கவே இல்லை. சம்டைம்ஸ் இந்த டாக் மேன் கதையும் இந்த ஸ்கின் வாக் கதையும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியாது அது உண்மையிலே டாக் மேனா இல்லை ஸ்கின் வாக்கரா இல்லை என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இது இப்போ நான் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன். ஓகே. இந்த கதை என்னன்னா ஒருத்தன் வந்து ரெசர்வேஷனுக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஎஸில் வந்து ரெசர்வேஷன்னு சொல்லுவாங்க. ரெசர்வேஷன்னா என்னன்னு மக்கள் கேட்டாங்கன்னா அது வந்து இந்த வெள்ளைக்காரெல்லாம் போய் அவங்களெல்லாம் நல்லா வச்சு இன்னும் வாழ்க்கையெல்லாம் ஸ்பாயில் பண்ணி அவங்களோட இனத்தையெல்லாம் சாவடிச்சு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட நிலத்தை வந்து திருப்பி அவங்களுக்கே கொடுத்து என்னமோ நான் பெரிய தானம் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ யூஎஸில் வந்து ரெசர்வேஷன் நிறையா இருக்குது. அந்த ரெசர்வேஷன் லேண்ட் வந்து அவங்க யூஎஸோட சட்டம் வந்து அந்த லேண்டுக்கு வந்து ஒன்றும் இல்லை. அது எப்படி சொல்கிறது, லைக் அந்த சட்டம் வந்து அங்கே செல்லாது. ஓகே. ஓகே. ஸோ ரெசர்வேஷனில் நிறைய பேர் வந்து மர்டர் பண்ணுவாங்க. ஒருத்தனை போடணும்னா ரெசர்வேஷனுக்கு போய் அங்கே போட்டு கதை மூதி அந்த எரிச்சியோ இல்லை வந்து புதைச்சோ வந்துடுவாங்க. ஸோ அங்கே நிறையா க்ரைம் நடக்கும். ஏன்னா அந்த சட்டம் அங்கே செல்லாது. அது அவங்களோட நாடு, அவங்களுக்கு லைக் நாடு மாதிரி, நாட்டுக்குள்ளார நாடு மாதிரி. ஓகே. 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 ஸோ யூஎஸில் இன்னொரு விஷயம் என்னன்னா அங்கே இந்த ரெசர்வேஷன் வந்து கசினோ கட்டுவாங்க. டேக்ஸ் கட்ட தேவையில்லை. லாஸ் வேகஸ்லாம் இந்த லாஸ் வேகஸ் மாதிரி இந்த கசினோ எல்லாம் ரெசர்வேஷன் லேண்ட்ல கட்டுவாங்க. அங்க இருக்கிற ஆதிவாசிகள் எல்லாம் அந்த கசினோ மூலமா நிறைய பணக்காரம் ஆயிடுவாங்க. இங்க ஆஸ்திரேலியால கூட அந்த மாதிரி தான். நீ வந்து ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ்க்கு போனேன்னா இங்க நிறைய கசினோ இருக்கு. அங்க இருக்கிற ஆபரிஜினல் மக்கள், அங்க இண்டிஜினஸ் மக்கள் வந்து இந்த கசினோ மூலமா அவங்களுக்கு நிறைய பணம் வருது. அந்த ஏரியால இருக்கிற ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ்ல ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் மெரிட்டன் எல்லாம் இருக்கு. பயங்கரம். ஆமாவா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் வேலை செஞ்சாங்க. ஸோ இந்த ரெசர்வேஷனில் வந்து ஒருத்தன் வந்து இதை வீட்டெல்லாம் முடிஞ்சு லைக் அவன் வந்து என்னமோ படிச்சுட்டு இருந்தான், சிட்டியில் படிச்சுட்டு இருந்தான் வேறு ஸ்டேட்டில். அப்புறம் வந்து ரெசர்வேஷனுக்கு திருப்பி வீட்டுக்கு வந்திருக்கான். ஓகே. வீட்டுக்கு வரும்போது அவங்க ரெசர்வேஷனில் வந்து வீடெல்லாம் ரொம்ப பாலடைஞ்சு இருக்கும், ஸ்லம் மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து லைக் ரொம்ப லைக் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த வீடு. அதெல்லாம் ஒட்டி இருக்காது. ஆனால் வீடெல்லாம் பாலடைஞ்சு போயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேரவேனில் தங்குவாங்க. ஓகே. ஸோ கேரவேனை வந்து அவங்க லேண்டில் வச்சுக்கிட்டு அவங்க தங்குவாங்க அதில். ஸோ இவன் வந்திருக்கான், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். ஓகே. வரும்போது என்னமோ ஜோக் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி இந்த ஸ்கின் வாக்கர் என்னமோன்னு சொல்லியிருக்கான். அவனோட அத்தையோ யாரோ வந்து அப்படியே அவன் வாயை இப்படி பிடிச்சி இதை பற்றி இங்கே பேசாதன்னு வார்னிங் கொடுத்துருக்கு. அப்புறம் வந்து அவனோட அத்தான் தச்சி அந்த மாதிரி கசின்ஸ் கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது அதுங்க சொல்லியிருக்கு, நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் இங்கே பேசக்கூடாது, பேசினா உனக்கு பிரச்சனை வரும், நீ வந்து வாய மூடிட்டு இருன்னு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கான்,
போறதுக்கு முன்னாடி நீ கதை இருந்துச்சுன்னா சொல்லு, ஆமா. எப்படி நான் அவனு கேட்கறனோ அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் உசுபேத்து இருக்கான், இவனுக்கு தெரியல எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. ஸோ அங்க போகும்போது கேட்டிருக்கான். ஸோ அவங்க வந்து சரிங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. அப்புறம் வந்து அவங்க வந்து தூங்க போயிருக்காங்க அன்னைக்கு. என்ன ஆச்சுன்னா ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கேரவேனில் தூங்கிட்டு இருக்கும்போது என்னமோ ஒரு மிருகம் வந்து வந்திருக்கு. ஆனால் அந்த மிருகம் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்கிறாங்க அது வந்து ஓனாயும் இல்லை கரடியும் இல்லை, நடுவில் என்னமோ உயராக இருந்துச்சு. வந்து ஒரு மாதிரியா அந்த மாதிரி எல்லாம் மூந்து பார்க்குது. மூந்து பார்த்து அப்புறம் வந்து அந்த கதவெல்லாம் கீறுது. கீழே அப்புறம் வந்து மேலே வந்து ஜம்ப் பண்ணுது. மேலே வந்து ஜம்ப் பண்ணி அது நடக்குது. மேலே நடந்துட்டு இருக்கும்போது இவன் வந்து பயமாக இருக்கான். அவங்க கசின்ஸ்க்கெல்லாம் தெரியும் இவனால் வந்திருக்குன்னு அதுங்களுக்கு தெரியும். ஸோ அதுங்கெல்லாம் தூங்குற மாதிரி நடிக்குது அதெல்லாம். இவன் என்ன பண்ணிட்டான்னா ஹீஸ் லைக் ஃபக் வாட் இஸ் திஸ்னு போய் அவன் ஒத்து பார்த்துருக்கான். அந்த விண்டோக்கு வெளியே அவன் என்ன பார்த்துருக்கானா ஒரு ஓனாய். ஆனால் அது 2 காலில் நிற்கிது. ஆனால் அதோட கால் வந்து என்னமோ உடஞ்சி போட்ட மாதிரி இருக்கு. என்னமோ உடஞ்ச கால் மாதிரியெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனால் அது நடக்குது, அது ஓகே நடக்குது. ஆனால் அது கால் ஒரு மாதிரியா இருக்கு பார்க்க. அந்த கையெல்லாம் ஒரு மாதிரியா நெகம்லாம் வளர்ந்து அது மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருந்து அது வந்து முந்து பார்த்து நக்குது இதெல்லாம். அப்புறம் வந்து இவனை பார்த்துருக்கு. இதுவும் சீக்கிரமாக திருப்பி கீழே வந்திருக்கான். அது பார்த்து வந்து பேசுதா வந்து விண்டோக்கு இந்த வந்து நீ உள்ளாரோடுன்னு வந்து கேட்குது. இவனுக்கு வந்து பயங்கர வந்து கொட்டையெல்லாம் சுருங்கிட்டு இவனுக்கு பயங்கரம். லைக் அவன் வந்து லைக் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். லைக் நான் அவங்கெல்லாம் கான்வென்ட் தானே, ஸோ அவங்கெல்லாம் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து அப்புறம் கசின்ஸ் எல்லாம் அழுவுதுங்க. தூங்குற நடிக்குது ஆனால் அழுவுதுங்க. பயம் இல்லை, தெரியும் அது இருக்குன்னு, அது பயம். அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா அவனோட தாத்தா வந்து திடீர்னு கதவை திறந்து ஒரு ரிவால்வர் எடுத்து அந்த புல்லட்ஸ் இருக்குல்ல அந்த புல்லட்ஸ் மேலே வந்து அவங்க வந்து லைக் நாம் எப்படி திருநீர் பாவிக்கிறோம், அது வந்து காஞ்சி போனது தானே, அது சாம்பல் தானே. அது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் சேஜ் வந்து அது ஒரு மூலிகை மாதிரி, அதெல்லாம் எரிச்சு எல்லாம் அவங்களோட இதில் வந்து அவங்க ஆனிமிசம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஆனிமிசம்னா அந்த இயற்கையை வந்து வணங்குறது. அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த ஈகிள் ஸ்ப்ரேலாம் கூப்பிட்டு அதெல்லாம் அந்த புல்லட்ஸ் மேலே வந்து அந்த சாம்பலை தூவுவாங்க. தூவிட்டு அவன் பண்ணியிருக்கானா ரிவால்வரில் வந்து அப்படியே ஒரு ஸ்மூத் மோஷனில் பண்ணி அப்படியே தூவி ரிவால்வரில் வச்சு அப்படியே இந்த கதவை எத்தி பாப்பான்னு சுட்டு இருக்கான். அது ஓடிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பூஜை எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கழுகுவோட ரெக்கை இருக்குல்ல, ரெக்கை வந்து ரெக்கை ஃபெதர் விங் மறந்துட்டேன். சரி, அந்த ஃபெதர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழுகுவோட ஃபெதர் எடுத்து அதெல்லாம் ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணி அந்த புகையெல்லாம் வந்து யாகங்குண்ட மாதிரி பண்ணி புகையெல்லாம் ஏற்றி அவங்க வந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஷாமன் அவங்களுக்கு மந்திரவாதி வந்து நல்ல மந்திரவாதி வந்து அவர் வந்து என்னமோ மேலேயும் கீழே தடுவி இவ்வளோ பெரிய எலும்பை வந்து உள்ளார இருந்து இழுத்துருக்கான். எங்கேருந்து? அவன் தோல்ல இருந்து இழுத்துருக்கான். ஐயோ ஓகே. ஏன்னா இதுங்க என்ன பண்ணோன்னா இந்த மந்திரவாதிகள்லாம் கெட்ட மந்திரவாதிங்க சினிமாவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து சுடுகாருக்கு போய் பொணத்தெல்லாம் தோண்டி எடுத்து அந்த பொணத்தோட எலும்பை வச்சு அவங்க வந்து லைக் ஊசி செய்வாங்க. ஊசி செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யார் அவங்க விக்டமாக பார்க்குறாங்களோ அவங்க வந்து இந்த மாதிரி ஊசி அது உள்ளார போயிடும். உள்ளார போனோடனே இவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வாழ்க்கையெல்லாம் ஒரு மாதிரியா போவோம், ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் உடஞ்சி போவோம். அதுக்கப்புறம் அவங்க வேலை போயிடும். அப்புறம் அவங்க சீக் ஆயிடுவாங்க, டிப்ரெஸ் ஆகி ரொம்ப சீக் ஆகி ரொம்ப உறிஞ்சி போய் அவங்க செத்துருவாங்க. அப்புறம் இது வந்து அவங்களோட சோலை எடுத்து அதை மேஜிக் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவனுக்கு வந்து தெரியல, அவன் வீட்டுக்கு போயிருந்தான்னா அவன் செத்துருப்பான். ஆனால் அவனோட தாத்தா அவங்க தெரியும் இந்த மாதிரி நடந்துருக்கு. ஸோ அவங்க வந்து இவ்வளோ பெரிய நத்திங் 7 சென்டிமீட்டர்ஸ் என்னமோ சொன்னாங்க எலும்பை வந்து எடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே அவங்க வந்து டாக்டருக்கு போயிருந்தாங்கன்னா யாரும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு லைக் ஒரு மேஜிக் மாதிரி. பரவாயில்லையே, அந்த மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக கதை நிறைய இருக்கு.
ஐ லைக் தி ஸ்கிரிப்டட் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கின் வாக்கர் வந்து சில பேர் பேய்னு சொல்கிறாங்க, சில பேர் உண்மைன்னு சொல்கிறாங்க, சில பேர் கிரிப்ட். நான் கிரிப்டின்னு தான் சொல்லுவேன். அது பேய்னு சொல்ல முடியாது. எப்படின்னா ஆமாம் நீ சொல்ல முடியாது, லைக் ஃபோக் டேல் ஃபோக் டேல் மாதிரி, ஒரு அர்பன் லெஜெண்ட் ஃபோக் டேல் மாதிரி அந்த மாதிரி சொல்ல முடியாது. இது பேயில முடியாது. பிகாஸ் இஃப் யூ நீ வந்து பார்க்கணுன்னா லைக் சம்டைம்ஸ் கேன் பி ட்ரூ, சம்டைம்ஸ் கேன் பி லைக் சும்மா ஒரு பொய் கதை அந்த மாதிரி. அதான் எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல முடியாது சார். அன்லெஸ் நீ வந்து தப்பி தவறி லைக் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நீ வந்து விட்னஸ் பண்ணணும், அப்படின்னா அது சொல்ல முடியும். ஓகே அது உண்மைதான். நீ வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் விட்னஸ் பண்ணலன்னா அது வந்து உனக்கு அந்த மாதிரி கிப்டி கதை அந்த மாதிரி சொல்கிறாங்களா? ஆமாம் எனக்கு தெரியுமா, சுடுதுன்னு சொல்லுவேன் நான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தொட்டா தானே தெரியும். அந்த மாதிரி நீ வந்து அடுப்பை சாத்திட்டு நான் அது இல்லைன்னு சொல்லி நான் வந்து அது கூலாக ஆனதுக்கு அப்புறம் நான் போய் தொட்டேன்னா அது சுடாது. அப்புறம் நான் எப்படி நம்புறது? அது வந்து அப்போ தொட்டா தானே தெரியும். That's a very nice power pack conversation. அதான். ஸோ எனிவே இந்த எபிசோட் நல்லா போணுச்சு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இல்லை உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. வீட்டுக்கு கூப்பிட்டு செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூர் டைம் ஸ்பெண்ட் வித் அஸ். உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எபிசோட் வந்து எங்கள் கூட உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சாரோட டிஸ்கார்டும் அவரோட ஸ்ட்ரீமிங் லிங்க்கும் நான் வந்து கீழே போடுறேன். அண்ட் அதுக்கும் மேலே நம்ம சாம் நிக்சனோட பாட்டும் வந்து நான் வந்து லிங்காக போடுறேன். கண்டிப்பாக செக் அவுட் எவ்ரிதிங் காய்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கூட ஜாயின் பண்ணதுக்கு. உங்கள் கூட வந்து அடுத்த எபிசோடில் வந்து திருப்பி உரையாடி உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் and catch you later. நன்றி, வணக்கம். Bye.